ஒரு ராஜா ரூமில் வந்து ஒரு எலி வந்துடுது. அந்த எலியை பார்த்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளால் அதை சாகடிக்க பார்க்குறாரு. ஆனால் முடியலை. அந்த எலி தப்பிச்சிருது. உடனே அரண்மனையில் இருந்த பூனையெல்லாம் கொண்டு வந்து அந்த எலியை பிடிக்க வைக்கிறாரு. ஆனால் எந்த பூனையாலையும் அதை பிடிக்க முடியல. உடனே ஊரில் உள்ள எல்லாரும் பூனையை கொண்டு வாங்க, இந்த எலியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்வார். எல்லாரும் அவங்கவுங்க பூனையை கொண்டு வருவாங்க. ஆனால் எந்த பூனையாலையுமே அந்த எலியை பிடிக்கவே முடியல. அப்போ மந்திரி வந்து சொல்கிறாரு, ராஜா நான் எங்கள் வீட்டில் இருக்க பூனையை கொண்டு வரட்டா? என்ன, இத்தனை பூனைகளால் சாதிக்க முடியாததை ஓம் பூனை சாதிச்சிருமா? சரி கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. மந்திரியும் உடனே தன்னுடைய பூனையை கொண்டு வராரு. என்ன ஆச்சரியம், அந்த பூனை அந்த எலியை பிடிச்சிருச்சு. ராஜாவுக்கும் ஆச்சரியம், எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த மந்திரி சொல்வார், என்னுடைய பூனைக்கு உண்மையான பசியும் தேடுதலும் இருந்தது, அதனால தான் அந்த எலியை பிடிக்க முடிஞ்சது. யாருக்கெல்லாம் உண்மையான பசியும் தேடுதலும் இருக்கோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நாம் நம்ம குழந்தைகளுக்கும் கூட என்ன தேவை என்பதையும் அந்த தேவையை எப்படி தேடணும் அப்படிங்கிற பசியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தணுன்ற ஒரு தத்துவத்தை தான் இந்த கதை உணர்த்துகிறது.